எங்கே சுற்றினாலும் விராலிமலையில் மயில்கள் இருக்கும். திடீர்னு வேறு வேறு விலங்குகளால் அந்த மயில்கள் கொத்தப்பட்டு கொதறப்பட்டு அது அங்கங்கே செத்து கிடக்கிற காட்சிகள்லாம் விராலிமலையில் நிறைய இருக்கும். இதை சட்டமன்ற உறுப்பினர் கவனத்துக்கு கொண்டு போனோன்னே சட்டமன்ற உறுப்பினர் அப்போ இருக்கிற சட்டசபையில் பேசுகிறாரு. மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த மாதிரி ஒரு சின்ன கோரிக்கையை வைக்கிறேன். எங்களுடைய தொகுதி குளத்தூர் தொகுதி, அதில் ஒரு விராலிமலை என்கிற பகுதி இருக்குது. அங்கே இருக்கிற மயில்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. மயில்கள் சரணாலயம் ஒன்றை விராலிமலையில் நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன்னு வைக்கிறார். இவர் ஒரு நீளமாக கவிதை பிச்சன், உங்களுக்கு கவிச்சுட்டு தெரியும், ஒரு பொயட்டிக்காக எழுதி வைக்கிறார். இடையில பதில் சொல்கிறதுக்கு கலைஞர் வரார். அவர் இப்போ குறிப்பிட்றாரு. என்ன குறிப்பிட்றாரு? அருமை தம்பி கவிதை பித்தன் விராலிமலையிலே மயில்கள் இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். விராலிமலையிலே மயில்கள் இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். அவர் குறிப்பிட்ட மயில்களுக்கு விரைவில் சரணாலயம் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னார். ஏன்னா அவர் குறிப்பிட்டது என்ன, அவர் கண்ணதாசனுடைய வனவாசம் படிச்சிருந்தீங்கன்னா அவர் எப்படி குறிப்பிட்றாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.